என் குடும்பத்துக்கு தீபாவளி முன் ஏற்பாடுகள் பர்ஃபெக்டாக இருக்கணும். இவங்க தான் எங்கள் அம்மா சுரமுக்கும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கள் அம்மா தான் வீட்டிலே ஸ்ட்ரிக்டான சர்ஜன். அம்மா அம்மா நானும் முறுக்கு செய்ய போறேன். பரவாயில்லம்மா, இந்த லிஸ்ட்டை போய் அப்பாட்ட கொடுங்க. இவர் தான் எங்க அப்பா, உதவி செய்யறதுல வல்லவர். அப்பா நமக்கு உதவி செய்யலாமா? லேட் ஆயிரும்மா. என் பாட்டியும் என் அக்காவும் கோலம் போடுறதுல குவீன்ஸ். பாட்டி நானும் கோலம் போடட்டா? இந்த கோலத்துக்கு 2 பேர் மட்டும் போதும்மா. என் அண்ணன் ரமேஷ் பார்த்து வீட்டு அலங்காரத்தை சீரும் சிறப்புமா தனியா செய்வாரு. இறுதியா என் தாத்தா வருஷம் குத்துவிளக்கு தொடக்க இவர் தான் பொறுப்பு. தாத்தா தாத்தா நானும் செய்யலாமா? சொன்னா பாத்துக்கிறமா, போயிட்டு வா. இப்படிதான் ஒவ்வொரு வருஷமும் அவங்க வேலையை அவங்க பர்ஃபெக்டா செய்வாங்க. எனக்கு மட்டும் ஒரு வேலையும் தர மாட்டாங்க. ஆனா இந்த வருஷம் என்ன ஆச்சு தெரியுமா? அச்சோ, முறுக்கு கருகி போச்சு, மாவு வேற முடிஞ்சு போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மாவு வந்தாச்சு. என்னங்க தப்பான மாவுங்க, லிஸ்ட்ல ரைஸ் ஃப்ளார்னு போட்டு இருந்துச்சுங்க. என்னாச்சு? கடவுளே, கோலம் என்ன கோதமா சார் இது? தீபாவளி வேலையெல்லாம் சொதப்பலாச்சே. யாரும் பயப்படாதீங்க, இதை நம்ம ஒத்துமையா இருந்து சரி செய்யலாம். அதுக்கு நமக்கு ரைஸ் ஃப்ளார் வேணும். Dengar kata nak tepung beras. Yes. Suami I borong 10 beg. I cakap 10 telur sekampit beras. Ish. Hai Aunty, semua meter semua okey. Nanti boleh tukar ke EBIT dalam MyTMBX ya. இப்போ என் கதைக்கு வாங்க, ஒன்று சேர்ந்து எப்படி சரி பண்றோன்னு பாருங்க. அற்புதம். எல்லா தீபாவளி வேலையும் முடிஞ்சிருச்சு. தீபாவளிய சொதப்புலேருந்து காப்பாத்திட்டோம். இந்த வருஷம் தீபாவளியில நாங்க கற்றுக்கொண்டது, குடும்பத்தோட சேர்ந்து தீபாவளி முன் ஏற்பாடுகளே ஒற்றுமையாக செய்தலே அர்த்தமுள்ள ஒளி நிறைந்த தீபாவளி ஆகும்.